நம்ம காராமணி பொரியல் தாங்க செய்ய போகிறோம். காராமணி இது மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க. இது நாட்டு காராமணி. ஒரு கடாயில் தண்ணி விட்டு அதில் இந்த காராமணியும் மஞ்சத்தூள் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு வடிகட்டிக்குங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வேக வச்ச காராமணி இதோடு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் போட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா காராமணி பொரியல் ரெடி ஆகிடுங்க. இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.